ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? வெல்கம் டு A to Z குக்கிங் வீடியோ. இன்றைக்கி நாம் முருங்கைப்பூ வச்சு சத்தான போண்டா தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அது முருங்கைப்பூ வச்சு போண்டா தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். கோதுமை மாவு ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்களும் அதே மாதிரி ஜலிச்சு போட்டுக்கோங்க. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது 2, கருவேப்பிலை கொத்தமல்லி தழை ஒரு கை எடுத்திருக்கேன். அரிசி மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். இட்லிக்கு அரைச்ச மாவு தான். மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு முருங்கைப்பூ, கழுவி எடுத்திருக்கேன் முருங்கைப்பூவை. இது தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ஆப்ப சோடா. இது எல்லாம் சேர்ந்து நல்லா கலக்கிக்கோங்க. இந்த மாதிரி கலக்கிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணி இல்லாமல் இந்த அளவு கலக்கிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். வடைச்சட்டி காஞ்சிருச்சு. பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயிட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு, போட்டுக்கலாம். நீங்கள் எந்த சைஸில் வேணுனாலும் போட்டுக்கலாம். நான் சின்ன சின்னதாக தான் போடுறேன். வெந்துருச்சு, இதை எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம முருங்கைப்பூ போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. உங்கள் குழந்தைக்கு முருங்கைப்பூ சாப்பிட மாட்டான்னு ஃபீல் பண்ணாதீங்க. இந்த மாதிரி போண்டா மாதிரி செஞ்சு கொடுங்க, சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள் நம்ம போண்டா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.